எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா, நம்ம கிராஸோ இனம் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா பிறந்த குழந்தை, பிறக்க போகிற குழந்தை இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. விச்டர் இருந்துக்கிட்டு ஷோயோட பாய் ஃப்ரெண்ட்டை நீ தான் இனிமேல் என்னோட பெண் குழந்தையும் ஷோயும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வெளியே அனுப்பி விடுதாங்க. அனுப்பிவிட்டு இவங்க கையில் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு நேராக அந்த கேர்ள்ஸ்கிட்ட போய் சண்டை போடுதாங்க. அதில் நம்ம விச்டர் இறந்தும் போயிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஷோயை வந்து அந்த கிராஸோ இன பெண்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சி அவளை கொல்றதுக்கு வராங்க. இவனும் அதாவது நம்ம ஷோயும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போடுதாங்க. அதில் நம்ம ஷோயி இறந்தும் போயிருதா. இப்போ அந்த 2 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க சண்டை போடையில அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஷோயோட பொண்ணுக்கு வாயில பிளட் விழுந்துருது. அந்த பிளட் விழுந்தோடனே அந்த பொண்ணும் இப்போ கிராஸோ இனமா மாறியதா. இப்போ நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. நான் இப்போ யார் யார் உயிரோட இருக்கா அப்படின்னா அந்த 2 குழந்தை, அதாவது நம்ம விச்டரோட குழந்தை இருக்காங்க அவளும், அதுக்கப்புறம் ஷோயோட குழந்தையும், அவங்க 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஷோயோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவனும், இந்த 3 பேர் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. இப்போ நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. நம்ம